பிரைஸ் ஜீசஸ் கிரைஸ்ட். மத்தேயு சுவிசேஷம் அதிகாரம் 5 அதில் 20வது வசனம். ஏசு கிறிஸ்து சொல்கிறாரு, வேதபாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாக இராவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் அப்படின்னு ஏசப்பா சொல்கிறாரு. சரி, ஓகே, வேதபாரகர் பரிசேயர் என்பவருடைய நீதியிலும் அதிகமாக உங்களோட நீதி இருக்கணுங்கிறாரே, அப்போ வேதபாரகனோட நீதி என்ன, பரிசேயருடைய நீதி என்ன? லூக்கா சுவிசேஷம் அதிகாரம் 18 அதில் அவங்க 2 பேர் ஜெபம் பண்ணுறக்கு போகிறாங்க. வசனம் 10. 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்திற்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் என்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததனால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். அப்போ அவங்களோட நீதி அவங்க என்னத்தை கருதுறாங்க? வாரத்தில் 2 நாள் நான் உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமபாகம் செலுத்தி வரேன், அதனால் நான் உங்களை ஸ்தோத்தரிக்கிறேங்கிற. அப்போ அது அவனோட நீதியை அவன் என்றான். அப்போ அந்த நீதியை காட்டிலும் உங்கள் நீதி அதிகமாக இருக்கணும்னு இயேசு கிறிஸ்து சொல்கிறாருன்னா, புது உடன்படிக்கையின் சத்தியத்தில் பரிசேயர் சதுசேயர் அவங்களோட நீதியில் அதிகமாக இருக்கணும்னா அவங்க 2 வாட்டி உபவாசிக்கிறாங்களா, நம்ம இன்னும் 1 வாட்டி கூட 3 வாட்டி உபவாசம் பண்ணி ஜெபிச்சிட்டாலும் கூட வாரத்தில் நம்ம அதை விட அதிகங்கிற லிஸ்ட்டில் வந்துட்டோம். அவன் 10,000 சம்பளம் வாங்குறான், ஒரு 1000 ரூபாய் தசமபாக செலுத்துறான் அப்படின்னா அதையிலும் அதிகமான நம்ம ஒரு 1100 ரூபாய் கொடுத்தா கூட அதை விட அதிகங்கிற, 1 ரூபாய் ஜாஸ்தியை போட்டாலும் அதை விட அதிகங்கிற லிஸ்ட்டில் வந்துடுறோம். அப்போ அவங்களோட நீதியிலும் நம்மளோட நீதி அதிகமாக இருந்தால் தான் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்கணுமா? உங்களுக்கு மனதிருந்தால் இதை காட்டிலும் அதிகமான தான தர்மங்கள் செய்யலாம். இன்னைக்கு வேதம் தியானிச்சதுல இந்த வசனத்தில் வெளிப்பாடு கொடுத்த இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன்.